டெக்கரேஷன் ஒரு மேஜிக் கொடுத்தானே ஒரு சைட் பெயிண்டிங் சுவாதி வர
சாந்தி. அந்த கனவு தான் நேரம் தரும். அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போகல, ஒரு 2-3 நாள் தான் மரியாதை இருக்கும். இங்க எல்லாம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும். 4வது நாள் எப்ப கிளம்புறேன்னு அம்மா அப்படின்னு கேட்பான். அப்ப யாரு உனக்கு சுற்றம்? தட்டி கொண்டவன் தான் சுற்றம், அதை சொல்லி காண்பிக்கின்றது. கடைசி வரைக்கும் அவன் தான் சுற்றம். அடுத்த வரி போடும் பாருங்க, ஈன்றாலோ கடவுளும் எண்ணாதது இல்லை. அப்ப யாருக்கு ஒப்ப வைக்கிறான் பாருங்க. ஈன்றால்னா யாரு? முதல் மாதம் ஆண்டி, 2ஆம் மாதம் செகண்ட், 3ஆம் மாதம் முகவெளுப்பு, 4ஆம் மாதம் நடைத்தளரல், 5ஆம் மாதம் வயிறு இடுப்பு பெருத்தல், 6ஆம் மாதம் ஆசுவாச மூச்சு, 7ஆம் மாதம் எழுதுக்க முடியாது, 8ஆம் மாதம் குழம்பி படுக்க தோணும், 9ஆம் மாதம் வயிற்றுக்குள்ள ஒரு துணி கிடைக்கும், நல்லபடியா பெற்று எடுக்கும் போது, 10ஆம் மாதம் 2 பிறவியாக எடுத்து இரு பிறவின்னு சொல்லுவோம். எடுத்து அந்த பிள்ளையை பெற்று கொடுக்கின்றால் இல்லையா, அந்த ஈன்றவருக்கு ஈடாக கடவுளும் இல்லை. இது எல்லாம் உங்க அம்மா உங்களுக்கு இங்க இருந்த பிள்ளைங்கள ஒரு கருத்து கொடுத்துருங்க. இதுதான் 10 மாதம் என்பது. ஜீவன் நதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பான், தரணியில் வளத்தை சேர்த்திடுவான், தாயில் நான் இல்லை தகவலை சொல்லியுள்ளது என்பதை நீங்கள் சின்ன பிள்ளைங்க வேற அம்மா இது மாதிரி முடிய பிரிச்சு விடாதம்மா. பாஞ்சாலியா நீ பராசக்தி ஆணையுரை சேர்ந்து சொல்லிட்டு பாவி துச்சாதன சென்னை பாடுமையோ ரத்தம் மேவி இறந்து கலந்து நருந்தை அது செய்ய முடியேன்னு சொன்ன பாஞ்சாலியா நீ இல்ல. அது இன்னும் ஒரு கலாச்சாரம். அம்மா அப்பா சொல்றது சொல்லி கேட்டுக்கோங்க, நல்லதுக்கு தான் சொல்றாங்க. கொட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, அவங்க கல்ச்சர் பற்றுங்கள் என்பதை சொல்ல நமக்கான நூல்தான் அந்த நூல் என்பதை நான்மணிக்கடிகை நூலை நீங்கள் படித்தால் வருமான் முடிய அளவா திரும்பி போட்டு இப்ப நம்ம ரசித்து இல்லையா குழந்தைகள், இது மேற்கொண்டாக சொல்லல, அழகா பின்னியா விரிச்சு போட்டு ஆடக்கூடாது. அழகாக வந்து நடந்து அம்மா வாழ்த்தலாதான் அவர் நல்லா இருந்து சொன்னா நினைச்சா மட்டும்தான். நாய்க்கு பிசிக்ஸ் தெரியுது. ஐயா சுனாமி வந்தது யாருக்கும் தெரியல, நாய்களுக்கு தான் தெரியுது. இவன் சொல்றான் தனக்கு 6 அறிவுங்க, அது ஒரு நாய் கூட ஏற்றுக்கிறது. நாய் சூப்பர். இப்ப ரேஞ்சரை காட்டுறான். ரேஞ்சர் என்ன பண்ணுவார்? சிரிப்பாரா விடுவார்? என்ன பண்ணுவார்? ஷாக் லைட் என்ன பண்ணுவார்? ஷூட் பண்ணுவார். நான் கதவு தான் பூட்டிச்சேன். வேற வழி. சிறுத்தை என்ன பண்ணிருக்கோம்? நாய கடிச்சு சின்ன பின்ன பண்ணிருக்கோன்ட்டு. ஏன்னா சிறுத்தை நேரம் அவர் ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்றா. ரெஸ்கியூ டீம் வருது, இதாங்க மேட் போயிட்டு எடுத்துட்டு போங்க. ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு நாம என்ன நினைச்ச மாதிரி சிறுத்தை வேட்டை நாய சாப்பிடல. வேட்டை நாயி அந்த சதுரமா இருக்கிற அந்த ரூம்ல ஓரமா
வா. கேமரா பிடிச்ச ஒன்று சொன்னாங்கப்பா. என்ன சொன்னாங்க தெரியுமா? பசி வந்தது சிறுத்தைக்கு. இறைவனுக்கு நம்முடைய சுதம் மாட்டோம்னா எலி. அதனாலதான் பாரதிதாசன் பாடினாரு, கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தை வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுகிற புலி என செயல் செய்ய புறப்படுகிறேன். நம்மினை இருளினை விளக்க செம்மற் பறவையே சிறகை விரி எடு பட என்று சொன்னாரே. என்ன காரணத்துக்காக சொன்னார் என்றால், சுதந்திரம் தான் குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக ஓடுகிறீர்களோ அது சுதந்திரம் அல்ல, அது அடிமை தலைக்கான விலையை நீங்கள் உள்ளே போய் சிக்கிக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான். அது போதையோ பாலினத்திற்கான ஈர்ப்போ அது எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ, தயவு செய்து அந்த அடிமை தலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நான் சொல்லட்டுமா, வாசல் உங்களுக்கு யார் திறந்து வைக்கிறார்கள் என்றால், இதோ இந்த புத்தக கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது சுதந்திரத்திற்கான கதவு திறந்திருக்கிறது, உள்ளே வாருங்கள். எப்படி நீங்கள் சுதந்திர கதவுகளை அடையாளம் காண்பீர்கள்? நான் ஒரு கவிதையை படித்து நான் மிக மிக வியந்து போனேன். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. இந்த கவிதை பூமி அம்மா, அப்பா, ஆசிரியர்கள், சான்றோர்கள், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? நத்தை போன்றவர். அதனால சினிமா கிடையாது. நீங்க எல்லாம் எத்தனை பேர் ஃபர்ஸ்டா காலேஜுக்கு போனீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறீங்க. இல்லைன்னா இது பேசிட்டு போது கேட்பீங்க. இது வரைக்கும் காலேஜ் நம்ம எதுவும் பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், இல்லை மாஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் முன்னணி ஹீரோக்கள் தான். உண்மையா காலேஜ் வரணும். அது ரீல், காலேஜ் ரியல். நீங்க ஏஐக்கு பின்னால ஓடாதீங்க, ஆர்ஐக்கு பின்னால வாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும், ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒருபோதும் கூடாது. வாசிப்பினால் அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் வளரும். நான் வாசித்து பார்த்தேன் அந்த கவிதையை. அப்படி நடுங்கி போனங்க. நத்தை நகரவே இல்லை, வீடு வந்து சேர்ந்து. நத்தை பார்த்தா நகராத மாதிரி தான் இருக்கும். நீங்க எல்லா வேலையும் செய்ய வந்து வீடு வந்து சேரும். பல சாதனையாளர்கள் அப்படித்தான் சயின்ஸா வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெதுவா தான் மூவ் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு இலக்கு தெரியும். ஓடி வருகின்றவர்கள் விழுந்து போகிறார். Plan your day. Plan your life. Seize the day. Seize the time. Seize the seconds. இதுதான் இது என் இலக்கு என்றால், அந்த இலக்கை அடைவதற்காக என் குழந்தைகளை, என் உறவுகளை, உங்களுடைய நேரத்தை ஒட்டுமொத்தமாக அதுக்கு தாருங்கள். இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே சொக்க வைக்கும் சொல் அல்ல, தட்டி எழுப்பும் சொல். நான் ஏன் சொக்க வைக்கும் சொல்லு சொன்னேன் தெரியுமா? 10 நாட்களா என் பேச்ச கேட்டவங்க சொல்லிட்டே இருந்ததுனாலதான். உங்க பேச்ச கேட்காம தூங்குறதே இல்லைங்க. தூங்க வச்சவா பேசுறேன். என் பேச்ச கேட்டா உங்களுக்கு தூக்கம் வருது. அப்பதான் நினைச்சேன், இல்ல வாழ்க்கை உங்களால் எதுவும் ஆகாது, நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவன், இந்த வாழ்க்கை உனக்கானதே கிடையாது என்று சோர்ந்து அவமானப்பட்டு படுக்கையில் விழுகின்ற பொழுது இந்த எடுத்து பார்க்க இதில் நான் வருகிறேன். இந்த உலகத்திலேயே பேரழிவு நீதான், இந்த உலகத்திலேயே நிர்வாகி என்பவரே நீதான். உன்னால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ சோர்ந்து விடாதே, நாளை சூரியன் உனக்காகத்தான் உதிக்கப் போகிறது. நீ எழு, அதற்காக இப்பொழுது உறங்கு என்று பேசுகிறாய். அதை கேட்டு நான் ஆழ் உறக்கத்திற்குள் போகிறேன். உன்னுடைய பேச்சை நான் தூண்டிக் கொள்கிறேன், காலையில் விழித்தெழுவதற்காக. ரகசியமே புரியுது. உங்க பேச்சை கேட்காம தூங்குறது என்ன அர்த்தம்? மனக்கலக்கத்தை தீர்த்து கொண்டு நீங்கள் ஆழ் உறக்கத்தில் ஆழ்கிறீர்கள் என்றால் அந்த எழுச்சியான பேச்சை தான் நான் இந்த சொக்க வைக்கின்ற சொல்லிலே சூட்சமமாக தெரிகிறேன். ஒரு சொல்தான் நம் வாழ்க்கையை புரட்டி போடும். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க. இது இன்னொரு ஒரு மருந்தை கொடுத்துட்டு போறேன், மிக முக்கியமான மருந்து. தெரியல சொல்லலாம்னு தெரியல, கவுன்சிலிங் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எது ரொம்ப பிடிக்குதோ, எது உங்களை ரொம்ப ஆட்சி செய்தோ, அதை 2வது வாட்டி யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே அது உங்களுக்கானது
சொன்னாங்கன்னா உங்களுக்குன்னு புரியும், இல்லைன்னா தட்டி போயிடும். நான் எப்பவுமே பேச்சிலே எப்பொழுதும் படித்ததெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா எனக்கு நினைவில் இருக்குது? நான் எதை படிக்கிறேனோ மீண்டும் அதை ஒரு முறை நினைத்து பார்க்கிறேன். நினைவில் வைத்துக் கொள்வதற்கான சூட்சம் இதுதான். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இன்னொரு முறை நினைக்க வேண்டும். உங்கள் மனதில் இருந்து அது விலகவே விலகும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் கணக்கு போடும்போது எழுதிப்பாருன்னு சொல்றது. மனப்பாடு பகுதியை எழுதிப்பாருன்னு சொல்றது. நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ அதை இன்னொரு வாட்டி ஆர்டிகுலேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குழந்தை வீட்டிற்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு உட்கார்ந்து கேளுங்க. அதுக்கு சொல்ல வந்துருச்சுன்னா உங்க குழந்தையை மிகப்பெரிய தலைவராக உருவாக்குவதற்காக முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆனா குழந்தை எல்லாம் சொல்லுதுதான் வந்தோமா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுமா இறுதி எங்க அப்பா இப்பதான் வராது 7 வயசுல கேட்போம்ப்பா அந்த கதையா சொல்லும் முதல் அந்த கதையை கேட்போம். அப்பதான் நீங்க கதையை சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சிக்கல்லையே இருக்கிறது. அம்மா இன்னைக்கு மேத்ஸ் டீச்சர் என்ன எல்லாம் வாய் மூடு, முதல்ல போய் மேத்ஸ் டியூஷன்ல முடி, அப்புறம் உன் கிளாஸ்ல என்ன சொல்றது. இந்த ஆண்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, ஒரு ரகசியம். உங்கள் மனைவிமார்களுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் சொல்லிடுங்க. ஆண்களுக்கு தன் மனைவியின் மீது இருக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்குதுங்க. இது ஆம்பளைங்க பொம்பளை மீது வைக்கிற கம்ப்ளைண்ட். பொம்பளைங்க ஆம்பளைங்க மீது வைக்கிற கம்ப்ளைண்ட் பேசவே மாட்டாங்க. ரெண்டுமே சமன் செய்யப்பட வேண்டுமா? குழந்தைகள் பேச வேண்டுமா இல்லையா? வீடு என்பது என்ன? முதல்ல இந்த ஆஃப் பண்ணு. 8:30 மணிக்கு மேல ஒன்றும் பெருசா சேராது. மாவட்ட ஆட்சியருக்கே வராது, வட்டாட்சியருக்கே வராது. நமக்கு என்னத்துக்கு வர போகுது? அப்படி ஏங்க போன தொழில் அவ்வளவு பயப்படுறீங்க? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுங்க, அவகிட்ட கேட்கிறேன், போன குடுமா உங்க அப்பாவுடைய நம்பர், கை உடஞ்சி இருக்குது, அது போடுது. நான் பிஎஸ்சி எங்க படிச்சிருக்கேன்ல, எப்படி பார்த்தா மைண்ட் விழுந்துச்சுன்னா நம்ம ஆன் பண்ணணுமே. என்னென்னமோ குறியீடு போடுவோம், அத்தனை குறியீடு போடுவீங்க. வான் பண்ணி கொடுத்துச்சா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்குள்ள புதுசா போயிடுச்சு. இன்னும் எதுவுமே மயங்கி விழுந்துச்சு. அப்ப நான் யாரை கூப்பிடுறது? அவ்வளவு பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு, ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, பேஸ்புக்கு ஒரு இத்தனை பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தா நான் 9 வருஷம் இல்ல 3 வருஷத்துல PhD வாங்கிப்பேன். அவ்வளவு நினைவாக்கு. என்ன காசு தொலைஞ்சா கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, போன தொலைஞ்சா பதறீங்க. ஏன்னா அவ்வளவு டேட்டா. ஆம்பளை இருக்காங்கல்ல, சொல்றேன் பத்தியா தனியா போக பயப்படுறாங்க. நான் சொல்லட்டுமா, தனியா போகலாம் பயம் இல்ல, இதை தனியா விட்டுட்டு போக பயம். சுத்தமா சொல்லிட்டு போறேங்க. எனக்கு தெரியல அந்த சொற்கள் எல்லாம் எப்படி என் குழந்தைகளுக்கு போய் சேருங்க. நல்லா வாழ்ந்துட்டு போறேங்க. என் பிள்ளைகளும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்ல. ஒரு தாய் இப்படிதானே நினைப்பா. கால் மெரிக்காத நீல். 24 வயசு 25 வயசு ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணிக்கும். நிச்சயதார்த்தம் ஆகுதா, போன் நம்பர் எல்லாம் பரிமாறிக்கிறேன். எல்லாம் பேசி முடிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட இந்த பையனோட என்ன வாழ்க்கைன்னு புரியவே இல்லையா? குழந்தைகள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? நான் ஒரே ஒரு சொல் சொல்கிறேன், உன்னை மரியாதை செய், உன் இருப்பை மரியாதை செய்.
உன் இருப்பையும் உன்னையும் மரியாதை செய்கின்றவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொள். 2 பேரும் ஒருவருக்கொருவர் மரியாதை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் என்கின்ற நிறுவனமாக வளர்ந்து முன்னேறும். முன்னால் இருக்கின்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது என்கின்ற முடிவிலேயே முன்னால் இருக்கின்றவர்கள் கேள்விகளால் அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு நான் சொல்லுவது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். விவாகரத்து என்பது எவ்வளவு மனவலி கொண்ட ஒரு பிரிவோ அதை விட மேலான பிரிவு தான் பிரேக்கப் என்கின்ற பிரிவு. இந்த குழந்தைகளுக்கு அது 7-8 தடவையாவது வாழ்க்கையில் திருமணம் என்ற பந்தத்திற்குள் வருவதற்குள் நிகழ்ந்து விடுகிறது. எவ்வளவு தெரியுமா உடைந்து போயிருக்கிறார்கள். மனம் சிதறமடைந்து இருக்கின்ற பொழுது எப்படி அவர்கள் குடும்பம் என்ற நிறுவனத்தை கட்டி தூக்கி எழுப்புவார்கள்? கொஞ்சம் ஒழுகலாறுகளை, கொஞ்சம் அறம் சார்ந்த விஷயங்களை, கொஞ்சம் வள்ளுவத்தை, கொஞ்சம் கம்பராமாயணத்தை, கொஞ்சம் திருக்குறானை, கொஞ்சம் பைபிளை சொல்லித்தான் தாருங்களேன்.